ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் KGS Simple World. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற பலாப்பழ விதையிலிருந்து நான் ஃப்ரை செய்ய போகிறேன். நீங்கள் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொஞ்சம் பலா விதைகள் எடுத்து குக்கரில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சப்பொடி, தனியாத்தூள், மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நம்ம இந்த வேக வச்ச பலா விதைகளோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சீசனில் வந்து பலாப்பழம் வந்து நமக்கு கிடைக்கிது. நம்ம சொலையை சாப்பிட்டுட்டு விதையை தூக்கி போட்டுடுறோம். பட் இதுலேயும் இந்த மாதிரி வெரைட்டியான ரெசிபிஸ் வந்து செய்ய முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் வந்து இந்த பலா விதைகளை வந்து நீங்கள் தூக்கி வெளியே போடவே மாட்டீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இன்னும் நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி போடக்கூடாது. தெளிச்சுட்டு தேவையான மட்டும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது எண்ணெயில் நம்ம பக்கோடா மாதிரி போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பலா விதைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்குமே இருக்கட்டும். ஆல்ரெடி விதைகள் வந்து நல்லா வெந்திருக்கு. அதனால் ரொம்ப நேரம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வா, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி நல்லா வந்தாச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். இது இந்த பேட்ச் எல்லாம் இப்படி எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்க எல்லாத்தையும் பொரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதே கடாயில் இருந்த எண்ணெய் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் இருக்குது. இது கூட கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம். பட் நான் ப்ளெயினாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வெங்காயம் ஆட் பண்ணல. வேணும்னா நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பலா விதைகள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல். நான் வந்து ட்ரை கோகனட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கோகனட் வேண்டாம் அப்படின்னா எள்ளை வறுத்துட்டு அதை பொடி பண்ணிவிட்டு அதை கூட மிக்ஸ் பண்ணலாம். அதுவும் செம்மையாக இருக்கும். நான் தேங்காவே போதுன்ட்டு நான் விட்டுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்து கிறிஸ்பியாக இந்த ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள்.